ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னோட ஏசிஎல் சர்ஜரி முட்டியில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு என்னோட 20 நாள் ஆச்சு. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணல. ஆக்சுவலி சொல்லப்போ நார்மல் வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த நவுலி ஆசன் பண்ணுவேன் வயிறுக்கு. ஸோ மற்றபடி எக்ஸசைஸ் நான் எதுவும் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டே நான் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நான் எதுக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஸோ என்னோட பிரச்சனை அந்த முட்டி மடக்கவே முடியாது, அந்த மாதிரி கண்டிஷன். ஸோ அப்படி இருக்கும்போது கூட ஒரு நார்மல் ஒரு பர்சன் கண்டிஷன் தான் வச்சுக்கலாம். நான் ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனர் அப்பாற்பட்ட விஷயம். ஸோ நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளான ஒர்க் அவுட், யாரும் பண்ணலாம். ஜென்ஸ் லேடிஸ் யாரும் பண்ணலாம். உங்கள் வயிறு பெருசாக இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் நார்மலாக ரிலாக்ஸாக பண்ணலாம். ஒரு 5 ஒரு டார்கெட் நீ வச்சுங்க நான் சொல்லிட்டு. ஏன்னா இந்த அப்டோமன் ஒர்க் நம்ம ஒரு 5 டார்கெட் பண்ணுறோம். என்ன டார்கெட்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ரிலாக்ஸ்டாக படுத்துரும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பேசிக் வந்து ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு வயிறு வந்து நல்லா 4 பக்கம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ரெஷர் பண்ணி அமுக்கி நல்லா வந்து நம்ம கேஸ் இருந்தால் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். வயிறு வந்து ஃப்ரீ ஆகும். உங்களுக்கே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் டெமோஸ்ட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணுறோம். செகண்ட் வந்து நம்ம அப்பர் பாடி ஒர்க் அவுட். ஏன்னா அப்பர் பாடி ஈஸி. நம்ம வந்து அப்பர் பாடி மூவ்மெண்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ படுத்து எந்திரிச்சா நம்ம அப்டோமன் தான். அதாவது அப்பர் பாடி அப்பர் ஆப்ஸில் மட்டும் தான் நமக்கு வந்து அது போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ஆப்ஸ். ஸோ லோவர் ஆப்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வந்து நார்மல் தான். அதுக்கும் நம்ம ஏற்ற மாதிரி செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து சைடில் நம்ம சைடுக்கு வந்து பண்ண போகிறோம். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக். ஸோ நீங்கள் எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாமல் உங்களோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுறது. இந்த 5 தான் டார்கெட். நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் படுத்துருப்போம். ஸோ அது ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ 6 டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வயிறு நம்ம தயார்படுத்துகிறோம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நார்மலாக படுத்துட்டுருக்கீங்க. படுத்துட்டு நல்லா லாங் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா வயிறை நல்லா அடி வயிறு மேலே அழுத்தின அவசியம் இல்லை, மேலேயும் கூட அழுத்தலாம். பட் நல்லா அழுத்திட்டு என்ன பண்ணுறீங்க, நல்லா அடி வயிறு வரைக்கும், தொப்புளுக்கு கீழே வரைக்கும் உங்களோட நல்லா ஃப்ளடர் நல்லா நல்லா லாங் வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது ஜென்ஸ் லேடிஸ் யாரும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நல்லா வயிறு மசில்ஸ் உங்களை எவ்வளோ முடியுதோ வயிற்றோட மசில்ஸை நல்லா அழுத்தின மாதிரி மசில்ஸை நல்லா அமுக்கி விடுங்க. அமுக்கிறது லைட்டாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெயின் ஃபீல் பண்ணுவீங்க. சும்மா மேலே ஓட்டமாக அழுத்தாமல் நல்லா கொஞ்சம் அழுத்தி மசில்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, ரொட்டேட் பண்ணுறீங்க. நல்லா அழுத்தி அந்த தொப்புளுக்கு மேல் பகுதி அழுத்தி நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். அதாவது ரைட் டு லெஃப்ட் ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா அழுத்தி அப்புறம் லெஃப்ட் டு ரைட் நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு நல்லா இதிலே நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்துறதுல உங்களுக்கு வந்து வயிறு நல்லா ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி வந்து ஒரு 2 நிமிஷம் பண்ணுங்கள். சரி, ஒரு செட்டு போதும். ஓகேங்களா? நல்லா லாங் ப்ரீத் அவுட். இப்போ ஓகே முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறோம், அப்பர் பாடி. ஸோ அப்பர் பாடி நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துங்க, அதாவது அப்பர் ஆப்ஸ் பண்ணுறோம். கை மேலே பார்த்துங்க. ஸோ கை மேலே வந்து நார்மல் தான். இது நார்மலாக நம்ம எந்திரிக்க மாதிரி தான். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கையெல்லாம் ஸ்விங் பண்ணி எந்திரிங்க, மேலே வரீங்க. ஸோ முடிஞ்சளவு டோ டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் முடியலாம் பரவாயில்ல. சிலருக்கு வயிறு இடிக்குதுன்னா இங்கே தான் பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து கிளாஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கையோட ஃபாஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பேக்கில் போகிறீங்க பாருங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு 10 கவுண்ட் போதும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபுல்லாக படுத்துட்டீங்க, கையை ஸ்விங் பண்ணி ஃபுல்லாக வந்தீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம அடுத்த கண்டிஷன் பாருங்கள். நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு 80% படுக்க போகிறோம். ஸோ கை அதே பொசிஷன் தான் பாருங்கள். அவ்வளோதான். நெக்கை நீங்கள் ஃபுல்லாக வைக்க போகிறது இல்லை. ஸோ அப்படியே லைட்டாக அதே மாதிரி உங்களுக்கு வந்து கழுத்து மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இது மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸுக்கும் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு 20 செகண்ட் 10 to 20 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு 10 ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் ஒரு 10 கவுண்ட் பண்ணீங்க, ஒரு 10 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. இது மாதிரி ஒரு 80% போகிறீங்க, ஒரு 10 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துறீங்க. 2 கிளாஸ் பண்ணுறோம் அப்பர் ஆப்ஸுக்கு. அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நெக்ஸ்ட் பாருங்கள், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த அளவுக்கு இவ்வளோ தான் பாருங்கள். இவ்வளோ தான் போகிறோம். இது வந்து ஒரு 60% உங்களுடைய பாடி நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், நல்ல லோடு வரும் ஆப்ஸில், அப்பர் ஆப்ஸில் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்டில் வரீங்க, போகிறீங்க, ஃப்ரண்டில் வரீங்க, போகிறீங்க, ஃப்ரண்டில் வரீங்க. ரொம்ப ஈஸியாக தான், ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 கவுண்ட் பண்ணுறீங்க. இந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் வந்து 2 செட்டு பண்ணணும். ஓகேங்களா? 2 செட். இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாமே 2 செட்டு. ஃபஸ்ட்டு படுத்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணது மட்டும், அது ஒரு டைம் ஃபஸ்ட்டு பண்ணுறது மட்டும் தான், அது போதும். இப்போ இதில் என்ன பண்ணிட்டோம், 3 பண்ணிட்டோம். ஓகேங்களா? 3 பண்ணியிருக்கோம். 3னா அப்பர் ஆப்ஸுக்கு நம்ம 3 கிளாஸ். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படுத்தோம். செகண்ட் வந்து ஒரு 80%. இப்போ வந்து நம்ம 60%. இப்போ என்ன பண்ணுறோம்னா பார்த்துங்க, இது கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கை மேலே இருக்கனால பாருங்கள் எவ்வளோ முடியுது, ஒரு 50% போகிறீங்க. அதாவது நார்மல் இது ஒரு அதே இதில் போகிறீங்க. ஸோ லைட்டாக இதாகும். ஆனால் ஃப்ரெண்ட் வரும்போது மட்டும் என்ன பண்ணுறீங்க, நல்லா கீழே வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க முது வரைக்கும். பிரீத் இன், லைட்டாக பாடி பேக்கில் பிரீத் அவுட். பிரீத் இன், ஹோல்ட் பண்ணுறீங்க லைட்டாக ஒரு 2 செகண்ட், பிரீத் அவுட். இவ்வளோ தான் எக்ஸசைஸ். இது வந்து நம்ம அப்பர் ஆப்ஸுக்கு பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நம்ம லோவர் ஆப்ஸ் 4 எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் அப்பர் ஆப்ஸுக்கு. இப்போ லோவர் ஆப்ஸ் பண்ணுறோம் பார்த்துங்க. லோவர் ஆப்ஸுங்கிறது, அப்பர் ஆப்ஸுங்கிறது நம்மளோட இடுப்போட மேற்பகுதியை பயன்படுத்தி பண்ணால் அது அப்பர் ஆப்ஸில் விடும், மேல் வெயிட் இருக்குது. லோவர் ஆப்ஸுங்கிறது வந்து நமக்கு கீழே உள்ள லெக்கை யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், படுத்துறீங்க, நீங்கள் கையை பாருங்கள் எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு சப்போர்ட்டாக இங்கே வச்சுருங்க. ஸோ இப்போ நீங்கள் லெஃப்ட் லெக்கில் ஒரு 10 கவுண்ட். ஓகேங்களா? லெஃப்ட்டில் ஒரு 10 கவுண்ட் நல்லா மேக்ஸிமம். ஆனால் கீழே வரும்போது காலுக்கு டச் பண்ணக்கூடாது. இது மாதிரி ஒரு 10 கவுண்ட் பண்ணிக்கிறீங்க.
அடுத்து கண்டினியூ உங்களுக்கு ரைட்டில் ஒரு 10 கவுண்ட் காலை கீழே வைக்காமல் பண்ணுறீங்க. இது பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ் தான், பார்த்துங்க. இது பண்ணிட்டீங்களா, இது 10 கவுண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க ஒரு 10 செகண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, மேக்ஸிமம் டைட் பண்ணுறீங்க. அதே மாதிரியே 2 லெக்கு சேர்ந்த மாதிரி மேக்ஸிமம் பண்ணுறீங்க. இது மாதிரி ஒரு 10 கவுண்ட் என்ன பண்ணிட்டீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க ஒரு 10 செகண்ட். லாங் ப்ரீத் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஓகேங்களா, 10 கவுண்ட் முடிஞ்சிடும். அடுத்தது வந்து பார்த்துங்க, கொஸ்டின் இதே தான். நார்மலாக அப் பண்ணுறீங்க, கையில் ஸ்டெப் போலாம் வச்சுக்கிறீங்க. டைட் பண்ணிட்டு நீங்கள் அப் பண்ணிவிட்டு பாருங்கள், இவ்வளோதான். 1 2 3 4 5 இது மாதிரி 6 10 கவுண்ட் பண்ணுறீங்க. ரிலாக்ஸ்டு 10 செகண்ட் ரிலாக்ஸ்டு. அடுத்தது அதே மூமெண்ட் தான். என்ன பண்ணுறீங்க, லைட்டாக பண்ணுறீங்க, சிம்பிளாக இது மாதிரி அப் டவுன் இது மாதிரி நீங்கள் வந்து இதை 20 கவுண்ட் பண்ணணும். ஏன்னா 10 லெஃப்ட் 10 ரைட்டில். ஓகேங்களா, இப்போ கிளியர். எத்தனை ஆச்சு, 4 எக்ஸசைஸ் லோவர் ஆப்ஸ்க்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மீதி உள்ளது நமக்கு சைடு. ஓகேங்களா, இப்போ சைடில் என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், லாங் பிரீத் பண்ணிக்கிறீங்க. இப்போ 2 கை சைடில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள், 2 கை சைடில் லெஃப்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் ரைட். 1 2 3 4 5 இது மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஆர்ச் பண்ணுங்க. நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்க. நம்ம அந்த நம்முடைய பைசப் மசில் வந்து காதை வந்து டச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். இப்போ இது மாதிரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சைடில் உள்ளதுக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே கொஞ்சம் என்ன பண்ணோம், தள்ளி வச்ச மாதிரி 45 டிகிரி ஆங்கிளில் பார்த்துங்க. கை வந்து மேலே இருக்கணும். மேலேருந்து சைடில் நைட்டாக பாடி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு சைடில் இருந்து லெஃப்ட்டில் சைடு பண்ணணும். அதே மாதிரி தான், அதே தான் பண்ணுறீங்க. பட் வந்து என்ன ஆகுனா, நம்முடைய 4 ஆர்ம்ஸும் சேர்ந்து வந்து ஃபுல்லாக எல்போ டச் மடக்கி கையை டச் பண்ணி பண்ணணும். பார்த்துங்க, அதே மாதிரி தான். கொஞ்சம் நல்லா பாடி ட்விஸ்ட் ஆகணும், ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். 2 முடிஞ்சிருச்சு 2 சைட்லேயும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன்லி ட்விஸ்ட் பண்ணணும். சிம்பிள் கிளாஸ் தான், ட்விஸ்ட் மட்டும் பண்ணணும். நார்மல், இது நார்மல் கிளாஸ் தான். பார்த்துங்க இது மாதிரி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எல்லாமே 20 கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம சைடுக்கு மட்டும் சைடில் உள்ள எக்ஸசைஸ் ஆப்ஸை குறைக்கிறதுக்கு, இந்த டயர்னு சொல்லணும்ல, அந்த பாட்டை குறைக்கிறதுக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணணும்னா, நம்ம நல்லா ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணி பண்ணணும். 20 கவுண்ட் பண்ணணும். இப்போ ஃபோர்த்து கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம திரும்பணும். எல்போ வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். எங்கே இருந்துன்னா, இந்த எல்போவை உங்களுடைய லெஃப்ட் நீல சப்போர்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். நீங்கள் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ கழுத்தை மட்டும் பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஓகேங்களா, பார்த்துங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம், ஒவ்வொரு முறையும் நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுறோம், இழுக்கணும். இந்த மாதிரி பிடிச்சி கழுத்தை மட்டும் இழுக்கக்கூடாது. ஓகேங்களா, கழுத்தை இழுக்காமல் கழுத்தை லாக் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஃபுல்லாக எந்த சைடு நீங்கள் இழுக்கிறீங்களோ அது அந்த சைடோட நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் ஃபுல்லாக. ஸோ இது வந்து ஒரு 20 கவுண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம இது வரைக்கும் அப்டோமினல் ஒர்க் அவுட்டில் எல்லாமே மேக்ஸிமம் லோவர் பார்த்துட்டோம். லோவராக ஃபஸ்ட் எடுத்து அப்பர் ஆப்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து லோவர் ஆப்ஸ் பண்ணோம், சைடும் பண்ணிட்டோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்டோமினல் வந்து என்ன பண்ணோம், ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டோம். நல்லா ப்ரெஷர் பண்ணி ரிலாக்ஸேஷன் பண்ணோம். இப்போ வந்து ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட். ஓகேங்களா, ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நமக்கு லோவரு அப்பரு நம்மளுடைய சைடு டோட்டலாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு எஃபோர்டபுளான ஒரு ஒர்க் அவுட். பட் அது வந்து என்னன்னா, நம்ம வந்து வித்தவுட் மூவ்மெண்ட், எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை, ஒரு பொசிஷனில் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போகிறோம். அவ்வளோதான், பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். வேறு எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. எவ்வளோ முடியுதோ நீங்கள் வந்து ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். 2 நிமிஷம் கூட ஹோல்ட் பண்ணலாம். டைமிங் பார்த்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. பொசிஷனை பார்த்தீங்கன்னா கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், கை சப்போர்ட் இருக்கும், லைட்டாக பாடி வந்து லைட்டாக பின்னாடி சாஞ்ச மாதிரி கால் லைட்டாக அப் பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் முடியுது ஒரு 2 செட் அது மாதிரி ஃபஸ்ட் பண்ணுறீங்க. அப்புறம் இன்னொரு டைம் பண்ணுறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இதாகிடும், ஃபுல்லாக படுத்துடுறோம். கிளாஸ் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். படுத்துட்டு அதே மாதிரி காலை பண்ணிட்டு கையையும் தூக்கிடுறோம். உங்களுடைய பட்டக்ஸ் மட்டும் தான் வந்து நம்மளுடைய அதாவது தரையில் ஒட்டின மாதிரி இருக்கும். அது நௌகாசன்னு சொல்லுவாங்க. யோகாசனம் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. ஸோ இவ்வளோ தான். இது வந்து நம்ம வந்து ரெகுலராக இப்போ நீங்கள் 2 செட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பண்ணதை மட்டும் நம்ம வந்துட்டு ஒரு அந்த வார்ம் அப் மட்டும், அந்த அப்டோமினல் ரிலாக்ஸேஷன் பண்ணி பார்த்தீங்களா, அதை பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டேஷனாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும். நம்ம எத்தனை கிளாஸ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு அப்பர் அப்டோமினல், அதுக்கப்புறம் வந்து லோவர் பண்ணோம், சைட் பண்ணோம், அப்புறம் ஐசோமெட்ரிக் கிளாஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ரிலாக்ஸேஷன் நம்ம படுத்துடலாம். ஸோ அது வந்து நம்ம ஒரு படுத்து ரிலாக்ஸேஷன் தூங்குறதுக்கு வந்து டைமிங்கில் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ்டபுளாக படுத்துடலாம். மேற்கொண்டு டவுட்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.